11.4ல உள்ளதில் செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 9x² - 6x அண்ட் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -3 ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து எஃப் டேஷ் கொடுத்துட்டு எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் டேஷை எழுதிக்கோங்க. இதை ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து எஃப்பாக வெளியில் கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் எஃப், ரைட் சைடில் என்ன வரும், x² இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், x³/3. ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். 9 × x³/3, அதே மாதிரி -6 × x²/2 + c கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே 3 9 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் வந்து 6 2 கேன்சல் ஆகி 3ன்னு கிடைக்கும், which is equal to 3x³ - 3x² + c. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போதைக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். பட் அந்த கான்ஸ்டன்ட் என்னன்றதை அதையும் ஃபைன் பண்ணணுன்றக்காக தான் இன்னொரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -3. அந்த எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -3யை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதில் இதுவா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x³ - 3x² + c. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதில் என்ன இருக்குது, 3யா, -3. ஸோ எக்ஸுக்கு பதில் 0. ஸோ 3 × 0 - 3 × 0 + c. அதாவது 0 - 0 + c ஈக்குவல் டு 1. அதாவது c ஈக்குவல் டு -3. இதுதான் நமக்கு ஆன்சர். இதை வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x³ - 3x² - 3. ஸோ இதுதான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது.